கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்ப ரொம்ப அடுத்த எலெக்ஷனில் வரப்போகிற 2026 தானே எலெக்ஷன், அந்த 26 எலெக்ஷனில் கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவாருங்கிறது மாதிரி எனக்கு தோணுது, என்னோட தோன்ற விஷயத்துக்கு. ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அண்ணன் சீமான் வந்து சிஎம், ஓகே, சிஎம் ஆன அடுத்த 5 வருஷத்துல அடுத்தாப்புல அவரோட போட்டியிடும் தன்மை, அவர் எங்க போனாலுமே வந்து என்ன சொல்றது, இளவு வீட்டுக்கு போனா கூட அங்க நம்ம பொணமா இருக்கணும்னு ஆசைப்படுறவர், புரியுதுங்களா? கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறவர். ஏன்னா அந்த அளவுக்கு அவரு ரொம்ப அட்வான்டேஜா இருப்பாரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 2026 அவர் சிஎம், அடுத்தாப்புல அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் அவர் தான். ஆமா, அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் அடுத்த வந்து 10 வருடங்கள் கழிந்த பிறகு உலக தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து அமெரிக்க பிரசிடென்ட்டா ஆக்குவோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சீரியஸா சொல்றேன், அமெரிக்க பிரசிடென்ட் அண்ணன் சீமான் வாழ்க, அமெரிக்க பிரசிடென்ட் அண்ணன் சீமான் வாழ்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உலகம் முழுக்க முழக்கமா இருக்கும். நீங்க பார்த்தா வியந்து போயிருவீங்க. ஆமா, இதை பார்க்கறதுக்குள்ளார நம்ம செத்துருவோமான்னு நமக்கு யோசிக்க வேணாம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சாவோம். படு ஒரு ஒரு லோக்கலான ஒரு வஞ்ச புகழ்ச்சியனே அதை எடுத்துக்கலாமா அப்போ? அப்படியே தெரியுது. ஆமா, இது நம்ம முடிக்க அவங்களால இல்லை, அமெரிக்க பிரதமர்லாம் சொன்னா அப்புறம் அப்படி தானே பார்ப்பாருங்க. ஏங்க, உலகம் பூரா தமிழர்கள் இருக்காங்க இல்லைங்களாங்க, எல்லா பக்கத்தும் தமிழர்கள் இருக்கோம்ல, எல்லா தமிழர்களும் சேர்ந்து இவர் அமெரிக்க பிரசிடென்ட் ஆக்க கூடாதா? அவர் வர்றதுல உங்களுக்கு வந்து முரண்பட்ட கருத்தா இருக்குதா?